ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ கட்டா குஸ்தி 2 அந்த படத்தோட ஃபேவரட் சீன்ஸ், என்னோட ஃபேவரட் சீன், டாப் 5 ஃபேவரட் சீன்ஸ் ஆஃப் தி மூவி அப்படின்ற மாதிரி தான் இந்த கேட்டகரியில் தான் இருக்கும். ஸோ நம்ம 1 ஃபேவரட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டு, என்ன பெத்த மகளே மகராசி, அது ஒரு மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆகும். ஐ திங்க் ஒரு பொண்ணு வச்சுருக்க எல்லா ஃபாதர்ஸ்க்குமே கனெக்ட் ஆகிற ஒரு அழகான பாட்டு. அந்த சுச்சுவேஷன் அமைஞ்ச விதம், ஒய்ஃபை புரிஞ்சு இருக்கும்போது இவங்களை வெளியே கொண்டு வந்து அந்த விதம் அது ரொம்ப அழகானது. ஸோ தட் இஸ் த மை ஃபஸ்ட்டு ஃபேவரட். ஏன்னா அந்த குழந்தையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கும். விஷ்ணு விஷால் சாரும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பார். தென் செகண்ட் ஃபேவரட் சீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருணா சார். ஸோ கருணா சாரும் அந்த பத்மான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த கிராஃப் ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அவங்க கிராஜுவேட்டுன்றதை சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு தான் செகண்ட் பார்ட் மறுநாள் போய் பார்த்தேன்றதுனால. ஸோ ஃபஸ்ட் பார்ட்லேயே அவங்க கிராஜுவேட், இங்கிலீஷ் கிராஜுவேட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இவருக்கு தெரிய வரும்போது அந்த காமிக்கலாக நீங்கள் பார்த்தாலும் கூட இந்த சமூகம் இன்னும் வரலாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ படம் முடிஞ்சு பார்த்துருங்க. பட் இது என்னோடய ஃபேவரட் சீன் அப்படின்னு சொல்கிறேன். தென் தேர்ட் ஃபேவரட் சீன் அப்படின்னு சொன்னோன்னா கிளைமேக்ஸ், அந்த கிஸ் பண்ணி இது பண்ணுறது அந்த சீன், அது எல்லாருக்குமே பிடிச்சிரும். ஸோ அந்த டாக்டிக்ஸ் யோசித்தது வந்து உண்மையிலே சூப்பர். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரான டாக்டிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும். தென் ஃபோர்த் ஃபேவரட் சீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 3 பேரும் கையை மாற்றி மாற்றி காட்டுற சீன். உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு என் குழந்தை வேணும். உனக்கு என்னம்மா? எனக்கு என் அப்பா வேணும். உனக்கு என்னம்மா? எனக்கு என் மனைவி வேணும். அந்த சீன். ஸோ 3 பேர்த்துக்குமே அதில் அந்த குழந்தை சொல்லலாம். அது ஆல்ரெடி ரிவ்யூவிலே சொல்லிடுவேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்களுக்கு பிரியறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பிரியறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிற சீன். தட் இஸ் மை ஃபோர்த் ஃபேவரட். தென் ஃபைனல் ஃபேவரட் சீன் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் தான். ஐ திங்க் இதில் ரோல் டைட்டில்லாம் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே, அதாவது இன்டர்வல் அவங்க தோற்றுருவாங்களா, தென் அவங்க அங்கே போய் ஜெயிச்ச மாதிரி காமிச்சிட்டு, அதாவது அவங்களோட ஆப்போனண்ட்டுன்னு ஒருத்தவங்க தமிழ்நாட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுவாங்க. அவங்க போய் ஜெயிச்சிட்டதுக்கப்புறம் அவங்க லவ்வரே என்னை விளையாட விடலை, ஆனால் உன் ஹஸ்பண்ட் வந்து உனக்காக நிற்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஸோ கிளைமேக்ஸ் அது, அவர் உனக்காக தான் எல்லாம் பண்ணுறாரு, இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட் பார்ட்லேருந்தே இருக்குது. பட் இந்த பார்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மெருகேற்றி நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க லைஃப்லேயுமே மேரி கொண்டு ட்ரை பண்ணுவேன், கண்டிப்பாக அவனை அக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி பாட்டு ஈடுபாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கையில் 2 குழந்தையோட அதை பார்க்குற அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன் அப்படின்னு சொன்னார். ஸோ த்ரூ அவுட்டாக படமே ரொம்ப ரொம்ப அழகான படம். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற ஒரு ஃபேபுலஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லோரும் ஃபேமிலியாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.